சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். மீனா வந்துட்டு சாமியாரை வச்சு நான் அந்த நகையை கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது முத்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா, அந்தளவுக்குலாம் போக வேண்டாம், நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு குங்குமம் கொடுங்க, எலுமிச்சம்பழம் கொடுங்க, திருநீர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு முத்து வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து உள்ளே போகிறாங்க. அண்ணாமலை இருந்துக்கிட்டு அவங்களுடைய நெத்தியை பார்த்துட்டு என்ன முத்து இந்த அளவுக்கு வந்து சாமி பக்தியாக வந்திருக்கேன், எந்த கோயிலுக்கு போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா வந்து முத்துவை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே இவன் வந்து திடீர்னு சாமியார் ஆகலாம், திடீர்னு வந்து தண்ணி அடிக்கிறான், இவனை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே முடியல, இப்போ எதுக்கு இப்படி வந்திருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு போகிறாங்க. ஸ்ருதி வந்து முத்து கிட்ட என்ன திடீர்னு சொல்லி கேட்கும்போது முத்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாமியார் கிட்ட போனேன், என்னோட நகையை வந்து காணாமல் போயிடுச்சு, இதை எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது சாமியார் வந்து எலுமிச்சம்பழம் குங்குமம் போட்டு எல்லாம் மந்திரிச்சு கொடுத்துருக்காங்க, இதை கொண்டு போய் வீட்டில் வைங்க, இன்னும் எண்ணி 24 மணி நேரத்தில் வந்து உங்கள் நகையை கொண்டு வந்து வைக்கணும், அப்படி யாருமே வைக்கல அப்படின்னா யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து வாய் கோணிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு வீட்டில் வைக்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு வந்து பயங்கரமா பயம் வந்துடும். மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி நீ எங்கடா இருக்கா சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கேட்க மனோஜ் வந்துட்டு என்னம்மா முத்துக்கு வந்து நம்ம நகை எடுத்தோம் தெரிஞ்சு போச்சா அப்படின்றாங்க. இல்லடா நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு தான்மா வந்துட்டு இருக்கேன், போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா வந்து மனோஜை கூட்டிட்டு ரூம்க்கு தனியா போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. முத்து சொன்னதெல்லாம் சொன்ன உடனே மனோஜ்க்கு வந்து பயம் வந்துடும். என்னம்மா வா இப்படி கோணச்சுக்குமா, நம்ம எப்படியாவது வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து சொல்ற மாதிரி 24 மணி நேரத்துல நம்ம தங்க நகையை வைக்கல அப்படின்னா வாய் கோணச்சுச்சுன்னா ரோஹிணி வந்து என்னை மதிக்கவே மாட்டான், நான் வேற இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அங்க வர கஸ்டமர்லாம் என்னை சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க, ஸோ இப்போ என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா இருந்துகிட்டு எனக்கு தெரியாது, நீ 4 லட்ச ரூபாய் எங்க இருந்தோ நீ எடுத்துட்டு வா, நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னமா பண்றது 4 லட்ச ரூபாய்க்கு அப்படின்றாங்க. நீ போயிட்டு ரோஹிணி கிட்ட சொல்லு, உங்க அப்பா வந்து பிசினஸ்க்கு கொடுத்த மாதிரி 4 லட்ச ரூபாய் இன்னும் பத்தலன்னு சொல்லி கேளு, அதே மாதிரி கொடுத்துருவாங்க 4 லட்ச ரூபா, அதை வச்சு தங்க நகை வாங்கிடலாம். என்னமா நீங்க இப்படி ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் ரோஹினிட்ட கேட்டனா அவன் என்னை திட்டுவா அப்படின்றாங்க. நாளைக்காவது வந்து முத்து உண்மையை கண்டுபிடிப்பாரா என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.